ஹாய் ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி. தொட்டுக்கிறதுக்கு இந்த தால் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் போட்டு இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் கடுகு தாளிச்சிட்டு தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு சிறுபருப்பை நல்லா வெந்துட்டு அதில் கொஞ்சம் வெந்த சிறுபருப்பை கொட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு நீங்கள் வேணும்னா லெமன் கூட பிழிஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி. இந்த பிரியாணி எப்படி பண்ணுன்னா, நம்ம பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காயெல்லாம் தாளித்து கொட்டிட்டு அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டையும் பேஸ்ட் பண்ணி அதையும் வதக்கிட்டு மஷ்ரூமையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புதினா இலை கொத்தமல்லி இலை அதையும் வதக்கிட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் தக்காளியை 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதோடு கலந்து நல்லா வதக்கி கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர் அதுக்கப்புறம் கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னாடி தயிரை விட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த பாஸ்மதி ரைஸை வெந்து வச்சுக்கணும். அதையும் அதில் கலந்துட்டு பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்க இந்த தயிர் பச்சடி. இது கேப்சிகம் தயிர் பச்சடி. சும்மா தயிர் பச்சடியில் கேப்சிகம் வதக்கி போட்டிருக்கேன். அது நல்லாயிருக்கும், கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் அத்து மெனு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் எ நைஸ் டே.